இப்படி ஒரு நாள் தங்கள் வாழ்வில் வரும் என்று ஒரு நாளும் சுவாமிநாதன் ரேவதி தம்பதியினர் நினைத்திருக்கவில்லை. துரோகத்தால் இந்த நாள் அவர்கள் வாழ்வில் ஒரு இருண்ட நாளாக மாறியிருந்தது. அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்த மனைவி ரேவதியை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார் சுவாமிநாதன். அவர் அளவிலேயே தவிர அவருடைய இதயம் மிகவும் உடைந்து போயிருந்தது. உலர்ந்து போயிருந்த தொண்டையை ஈரப்படுத்த எச்சிலை விழுங்கிய போது இரத்தத்தை விழுங்குவது போல இருந்தது. எழுந்திருக்க முயன்று தோற்று போனார் அவர். உடலில் துளி கூட தெம்பில்லை. கால்கள் இருந்த இடத்தில் துவண்டு போன துணி இருப்பது போல் தோன்றியது. பெற்ற மகனின் கண்ணீரை கண்டு அன்று மனம் இறங்கியதால் இன்று மனமுடைந்து மனைவியுடன் தெருவில் நிற்கும் நிலை ஏற்பட்டது. எழுந்திருக்க முடியாவிட்டாலும் இந்த இடத்தில் இருப்பது நரகத்தில் இருப்பதை விட கொடுமை. கிளம்புவதற்காக மெல்ல எழுந்த சுவாமிநாதன் தன் மனைவி ரேவதி எழுந்து நிற்க உதவி கொண்டிருந்தார். முதலில் சறுக்க துவங்கிய அந்த நாள் மனதில் வந்தது. தாத்தா, என்ன தூக்குங்க, நான் தான் முதல்ல பறிப்பேன் என்று செல்லமாக கொஞ்சிக் கொண்டிருந்தாள் மாலினி. கையில் தூக்கி வைத்திருந்த இன்னொரு பேத்தி ஷாலினியை கீழே இறக்கிவிட்டு மாலினியை தலைக்கு மேல் தூக்கினார் சுவாமிநாதன். பேத்திகள் இருவரும் மாங்காய்களை பறிக்க மாறி மாறி அவரிடம் கொஞ்சிக் கொண்டிருக்க அவர்களை சமாதானம் செய்து தோட்டத்திலிருந்து வீட்டுக்குள் அழைத்து வந்தார் பெரியவர் சுவாமிநாதன். ஷாலினியும் மாலினியும் இரட்டை குழந்தைகள். இவர்கள் சென்னையில் வசிக்கும் சுவாமிநாதனின் மகன் அருளின் வாரிசுகள். மகள் சாருமதியை சென்னையில் வங்கி மேலாளராக பணிபுரியும் வசந்திற்கு திருமணம் செய்து கொடுத்திருந்தார் சுவாமிநாதன். பெரியவரின் மகன் அருளுக்கு அவன் அலுவலகத்தில் வேலை பார்த்த சுரேகாவிற்கும் திருமணமாகி 6 ஆண்டுகள் முடிந்திருந்தன. சுரேகா அவர்கள் மகனின் தேர்வு. சுவாமிநாதனோ அவருடைய மனைவி ரேவதியோ மகனுடைய விருப்பத்திற்கு எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர்கள் திருமணத்தை மிகவும் சிறப்பாக நடத்தியிருந்தனர். மகள் சாருமதி வருடத்திற்கு 2-3 முறை தன் கணவன் மற்றும் குழந்தைகளுடன் வந்து பார்த்து செல்வாள். கடந்த 6 மாத காலங்களாக சுவாமிநாதன் ரேவதி தம்பதியினர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். 5 ஆண்டுகளில் 2 முறை மட்டுமே வந்திருந்த மகன் இப்போது எல்லாம் மாதம் 1 முறை தன் மனைவி குழந்தைகளுடன் வந்து விடுகிறான். மருமகள் சுரேகாவும் மாமியார் மாமனாரிடம் மிகவும் அன்பாக இருக்கிறாள். பிறந்ததிலிருந்து சரியாக பார்த்திராத பழகிராத பேத்திகள் இருவரும் எந்த தயக்கமும் இன்றி இவர்களிடம் ஒட்டிக்கொண்டனர். ரேவதிக்கு 10 வயது குறைந்தது போல் இருந்தாள். தன் பேத்திகளுக்கு சமமாக ஓடும் மனைவியை பார்க்க சுவாமிநாதனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இவர் வீட்டுக்குள் நுழையவும் மகனும் மருமகளும் கிளம்பி தயாராக வெளியே வந்தனர். இன்னும் 2 நாட்கள் கழித்துதான் கிளம்ப போவதாக சொன்ன மகன் வந்த சிறிது நேரத்துக்கு எல்லாம் கிளம்புவதை பார்த்த சுவாமிநாதன் ரேவதி தம்பதியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சோர்ந்து போயிருந்த மகனின் முகத்தை பார்த்தபோது ஏதோ பிரச்சனை என்பது தெளிவாகியது. மகனின் தோள் மீது கையை போட்டு உள்ளே அழைத்து சென்றவர் காரணத்தை கேட்க மகனின் கண்களில் நீர் கோர்த்தது. மருமகள் சுரேகா தான் முன் வந்து பேசினாள். மாமா, கம்பெனிக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் ஒன்று கேன்சல் ஆகிருச்சு. இப்போதான் அந்த செய்தி வந்துச்சு சொல்லிவிட்டு அவளும் அழ ஆரம்பிக்க கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகிறான் அருள். வரவேண்டிய ப்ராஜெக்ட் கேன்சல் ஆனதால் அவனுக்கு கடன் கொடுத்திருந்தவர்கள் உடனே அவன் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பார்கள். மகன் சொன்னதிலிருந்து இதையெல்லாம் புரிந்து கொண்ட சுவாமிநாதன் ரேவதி தம்பதியர் சற்றும் யோசிக்காமல் தன் மகனின் பிரச்சனையை தீர்க்க யோசனை செய்தனர். மெயின் ரோட்டில் இருந்த தன்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை விற்று பணத்தை மகனிடம் கொடுத்தார். அடுத்த மாதத்தில் மகனும் மருமகளும் பேத்திகளுடன் வந்து 3 நாள் தங்கியிருந்தனர். புறப்படும் போது அவருடைய பேத்திகள் மாலினி ஷாலினி இருவரும் சென்னைக்கு வரமாட்டோம், தாத்தா பாட்டியோட தான் இனி இருக்க போறோம், எங்களை இங்கேயே இருக்க ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க என்று ஒரேடியாக அடம்பிடிக்க ஆரம்பித்தனர். சுவாமிநாதனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வருமானம் வந்து கொண்டிருந்த கடையையும் விற்றுவிட்டோம்.
குடியிருக்க பெரிய வீடு இருக்கிறது. மாடி போர்ஷன் வாடகை அவர்களுக்கு குடும்ப செலவுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. இந்த நிலையில் பேத்திகள் இருவரும் இங்கே இருந்தால் அவர்களுக்கான படிப்பு செலவு, பராமரிப்பு செலவு இவற்றிற்கு என்ன செய்வது? அதற்கான பணத்தை மகனிடம் கேட்டால் நன்றாக இருக்காதே என்று மலைத்து போய் நின்றார். இந்த நிலையில்தான் மருமகள் சுரேகா ஒரு தீர்வுடன் வந்தாள். மாமா, அத்தை, குழந்தைகள் இருவரும் உங்களிடம் உயிராக இருக்கிறார்கள். உங்களுக்கும் அவர்களுடன் இருப்பது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். இந்த வீட்டை வாடகைக்கு கொடுத்துட்டு சென்னைக்கு உங்க மகன் வீட்டுக்கு வந்துடுங்க. ஷாலினியும் மாலினியும் அவங்க படிக்கிற ஸ்கூல்லையே படிப்பாங்க. அத்தையும் நானும் வீட்டில இருந்து உங்க பேர குழந்தைகளை பார்த்துக்கிறோம். நீங்க உங்க மகனுக்கு துணையாக அலுவலகம் சென்று வரலாமே. நீங்க இங்கு தனியாக இருப்பதை விட எங்களுடன் வந்து இருந்தால் அதை நாங்கள் செய்த பாக்கியம் என்று நினைப்போம். சுரேகா பணிவாக சொன்னாள். பேத்திகள் இருவரும் ஆளுக்கொருவராக தாத்தா பாட்டியிடம் கெஞ்சிக் கொண்டிருக்க அதற்கு மேல் யோசிக்காமல் அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தனர். தங்களுடைய வீட்டு சாமான்களை எல்லாம் பேக் செய்து ஒரு அறையில் போட்டு பூட்டியவர்கள் மீதி வீட்டை வாடகைக்கு கொடுத்துவிட்டு ஒரே வாரத்தில் மகன் வீட்டுக்கு கிளம்பினர். மகன் அருள் காரை எடுத்து கொண்டு வந்து அம்மா அப்பா இருவரையும் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான். காரை விட்டு இறங்கும் போதே ஓடி வந்து கட்டிக்கொண்ட பேத்திகளையும் பைகளை கூட தூக்க விடாமல் வாங்கி கொண்ட மருமகளையும் பார்க்கும்போது இருவருக்கும் பெருமையாக இருந்தது. 5 வருடங்களாக மருமகளிடம் அவ்வளவாக பழக்கம் இல்லாவிட்டாலும் கடந்த 6 மாதங்களில் மருமகள் மற்றும் பேத்திகளின் பாசத்தில் மூழ்கித்தான் போனார்கள் இருவரும். அவர்கள் சென்னை வந்ததிலிருந்து பள்ளி சென்ற நேரம் தவிர மீதி எல்லா நேரமும் தாத்தா பாட்டி என்று சுற்றி சுற்றி வரும் பேத்திகள் அவர்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்தனர். ஒரே குறை, அவர்கள் சென்னை வந்த இந்த 3 வருடத்தில் சாருமதி 2 முறை மட்டுமே வந்துவிட்டு போனாள். அதுவும் வந்தவுடனே கிளம்பி போய்விட்டாள். சுரேகா ரேவதிக்கு மருமகளாக இல்லாமல் மகளாகவே இருந்தாள். சாப்பிடும்போது ஒவ்வொன்றாய் பார்த்து பார்த்து இருவருக்கும் பரிமாறுவாள். தனது மாமனாருக்கு என்ன பிடிக்கும் என்று மாமியாரிடம் கேட்டு கேட்டு சமையல்காரியிடம் சொல்லி சமைக்க வைப்பாள். வயதாக வயதாக எலும்பு தேய்மானம் ஏற்படும். அதனால் தூங்க போகும் முன் நீங்க கண்டிப்பா பால் குடிக்க வேண்டும் என்று இருவருக்கும் சிறிது மஞ்சள் தூளை போட்ட பாலை தினமும் கொண்டு வந்து கொடுப்பாள். அடுத்து வந்த தீபாவளிக்கு தங்கள் கையில் இருந்த பணத்தை வைத்து மகளுக்கும் மருமகளுக்கும் ஒரே மாதிரியான நகைகளை பரிசளித்து தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் தம்பதியர். இருவரையும் அம்மா அப்பா என்றே அழைக்கும் சுரேகா அவர்களுக்கு சாருமதி வீட்டில் இல்லாத குறையை தீர்த்து வைத்தாள். தினமும் மகனுடைய ஆபீஸுக்கு செல்லும் சுவாமிநாதன் தன்னுடைய 70வது வயதிலும் எந்த தடையுமின்றி அந்த வேலைகளை திறம்பட செய்தார். 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு அரசாங்க ஒப்பந்தம் கிடைத்தது. அருளுக்கு தலைகால் புரியவில்லை. ஆனால் இந்த திட்டத்தின் ஆரம்ப வேலைகளுக்கு இவர்கள்தான் முதலீடு செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் அரசாங்கத்திடமிருந்து பணம் கிடைக்கும். அன்று இரவு மகன் அப்பாவிடம் இந்த திட்டத்தை செய்தால் நான் மிகப்பெரிய அளவில் பிரபலமாகி விடுவேன், சமுதாயத்தில் மிக நல்ல நிலைக்கு வந்து விடுவேன். ஆனால் இது அனைத்தும் உங்கள் கையில்தான் அப்பா இருக்கிறது என்று கெஞ்சியபடியே சுவாமிநாதனின் காலில் விழுந்தான். சுவாமிநாதனுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகி போனது. நான் உனக்கு என்ன செய்ய முடியும் மகனே என்று கேட்டார். அப்பா, நம்ம வீடு எப்படியும் 2 கோடி வரைக்கும் போகும். அதை விற்று என்னிடம் பணம் கொடுத்தீர்கள் என்றால் இந்த திட்டத்தை நல்லபடியாக முடித்து விடுகிறேன். முடித்தவுடன் மறுபடியும் உங்கள் பெயரில் ஒரு நல்ல வீட்டை வாங்கி தருகிறேன் அல்லது கட்டி தருகிறேன் என்று கெஞ்சினான் மகன். என்ன செய்வதென்று புரியாமல் மனைவியின் முகத்தை பார்த்தார். ரேவதியின் கண்களிலும் சம்மதம் தெரியவே மறுநாளை ஊருக்கு கிளம்பி போனவர் 1 மாதத்தில் வீட்டை விற்று பணத்துடன் வந்தார். இதுவரை சுவாமிநாதன் மனைவியை பிரிந்ததில்லை. இப்போதுதான் முழுவதுமாக 1 மாதம் அவளை பிரிந்து தங்கள் சொந்த ஊருக்கு போயிருந்தார். வேலை முடிந்தவுடன் மகன் வீட்டுக்கு திரும்பியவர் முதலில் பார்த்தது தன் மனைவியைத்தான். மனைவி ரேவதி நல்ல ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க கண்டு அவருடைய மனம் மிகவும் நிம்மதியடைந்தது.
அதுவரை அவருடைய மனதில் இருந்த எதிர்காலம் பற்றிய பயம், தங்களுடைய முதுமை காலம் பற்றிய பயம் அனைத்தும் சுத்தமாக போய்விட்டது. வீட்டை விற்ற பணத்தை முழுவதுமாக தன் மருமகளின் கையில் கொடுத்தார். மகனும் மருமகளும் அப்பா அம்மாவின் காலில் விழுந்து நன்றி தெரிவித்தனர். இருவருக்கும் ஆசி வழங்கி கண்களில் துளிர்ந்த ஆனந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டார் சுவாமிநாதன். ஒரு வாரம் கழித்து மாலை 3 மணி அளவில் மகன் ஆபீஸ் அறையில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார். டேபிள் முழுவதும் சிக்கனின் பல்வேறு வடிவங்களும் மதுபானங்களில் சில ரகங்களும் இருக்க கண்டார். பார்த்த உடனே பதறி போனார். மகனை வெளியே அழைத்தார். அவன் அவர் குரலை காதில் கூட வாங்கி கொண்டதாகவே தெரியவில்லை. பிறகு மிகுந்த மன வருத்தத்துடன் வீட்டுக்கு வந்துவிட்டார். இரவு மகன் வீடு திரும்பியதும் இதை பற்றி பேசிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். இரவு மணி 11க்கு மேல் ஆகியும் மகன் வரவில்லை. தன் மனைவியிடமும் இதை பற்றி சொல்லி இருக்கவில்லை. மகனுக்கு இந்த பழக்கம் உள்ளதா, இது பற்றி மருமகளுக்கு தெரியுமா? யோசித்துக் கொண்டே உறங்கி போனார். மறுநாள் காலை எழுந்து வந்த மகனை பார்த்தவர் தன் அருகில் உட்கார சொன்னார். அவனோ அவரை சட்டை செய்யாமல் போகவே அவருடைய மனம் துணுக்குற்றது. தானாகவே மகனிடம் சென்று, மகனே, நீ நேற்று என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா என்றார். அவனும் அலட்சியமாக, நேத்து கான்ட்ராக்டர்களோட ஒரு சின்ன பார்ட்டி கொண்டாடி கொண்டிருந்தோம். நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். என்னோட தொழில்ல இதெல்லாம் சகஜம். நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், உங்களோட வேலையை மட்டும் பாருங்க என்றான் மகன். மகனிடம் இந்த மாறுபட்ட முகத்தை பார்த்த சுவாமிநாதன் அதிர்ந்து போனார். இருப்பினும் அவன் நேற்று குடித்ததின் தாக்கத்தில் பேசுகிறானோ என்னவோ என்று நினைத்துவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டார். அரை மனதுடன் அலுவலகம் சென்றவர் இன்றும் மகனும் சிலரும் அலுவலக அறையில் நேற்று போலவே பாட்டில் மற்றும் விதவிதமான உணவுப் பொருட்களுடன் உட்கார்ந்திருப்பதை பார்த்தார். இப்போதுதான் வந்திருப்பார்கள் போல, இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அந்த நாற்றம் தாங்க முடியவில்லை என்றாலும் மகனிடம் சென்றவர், மகனே, முதல்ல குடிப்பது நல்ல பழக்கம் இல்ல, அதுலயும் அலுவலக அறையில வேலை செய்யற இடத்துல இது மிக பெரும் தவறு. செய்யும் தொழிலே தெய்வம், இப்படித்தான் தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த மாதிரி கொண்டாட்டங்களை எல்லாம் நீ வேறெங்கேயாவது வச்சுக்கோ என்று சங்கடத்துடன் கூறி முடித்தார். அவர் மகனுடன் இருந்தவர்கள் அமைதியாக இருக்க, அவர் மகனோ, அப்பா, நீங்க என்ன கேள்வி கேட்க எந்த அவசியம் இல்லை, இது என்னோட கம்பெனி, வெளியே போங்க என்று கத்த சுற்றி இருந்தவர்கள் ஏதோ வேடிக்கையை பார்த்தது போல இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். வாழ்க்கையில் முதன்முறையாக ஒரு அவமானத்தை, அதுவும் பெற்ற மகன் மூலம் அடைந்த சுவாமிநாதன் அதற்கு மேல் ஒரு நொடியும் அங்கே நிற்காமல் வீட்டுக்கு வந்துவிட்டார். வீட்டில் ரேவதியை காணவில்லை. பேத்திகள் மட்டும் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். ரேவதி, ரேவதி என்று கூப்பிட்டவர் பதில் வராமல் போகவே பேத்திகளை கூப்பிட்டார். 2 பேத்திகளும் தலையை திருப்பி பார்த்து, என்ன தாத்தா என்றனர். பாட்டி எங்கடா கண்ணா என்று அவர்களிடம் கேட்க, எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தேவனா போய் தேடுங்க என்று மிக மிக அலட்சியமாக பதில் வந்தது. அவரால் அதை ஜீரணித்துக் கொள்ளவே முடியவில்லை. ஏனென்றால் தன் வீட்டுக்கு முதலாக வந்தபோது அவர்கள் 5 வயது குழந்தைகள், இப்போது 9 வயது பிள்ளைகள். 1 மாதமாக அவர் வீட்டில் இல்லை. 2 நாள் பயண அலுப்பு, அலுவலகத்தில் நடக்கும் கலைபரங்கள், இதனால் வீட்டில் யார் எப்படி இருக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரியவில்லை. அதனால் பேத்திகளிடம் ஏற்பட்டிருக்கும் மாற்றம் பற்றி அவருக்கு தெரியவில்லை. மறுபடியும் அவர்கள் அருகில் சென்று, என் செல்ல பேர பிள்ளைகளா, கோபமா இருக்கீங்களா, அம்மா எதுவும் திட்டினாங்களா என்று கேட்டார். டிவியிலிருந்து கண்களை மாற்றாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா எங்ககிட்ட வந்து துணக்காம உங்க வேலையை பாருங்க என்று முகத்தில் அடித்தாற் போல ஒரு பேத்தி சொல்லவும் அவருக்கு பாதி உயிர் போய்விட்டது. ஒருவாறு அவரை நிதானப்படுத்தி கொண்டு முதலில் மனைவியை பார்க்க நினைத்தவர் மகனுடைய அறையை தவிர மீதி எல்லா இடங்களிலும் தேடிவிட்டு தோட்டத்திற்கு சென்றார். அங்கே அவருடைய மனைவி ரேவதி
வீட்டில் உள்ள அனைவரின் துணிகளையும் கைகளால் துவைத்துக் கொண்டிருந்தாள். கணவரை பார்த்தவுடன் மெல்லிய புன்னகையுடன் திரும்பிய அவள் முகம் மிகவும் வாடி போயிருந்தது. ஏன் ரேவதி, வாஷிங் மெஷின் என்னாச்சு? துணிகளை கையில துவைக்கிற என்று கேட்டார். ஏதோ அது ரிப்பேர் ஆகிடுச்சான். மருமகளும் போன் செய்கிறாள், ஆனால் டெக்னீஷியன் இதுவரை வரவில்லை. கணவரிடம் சொல்லியபடி கைகளை கழுவி சேலை தலைப்பால் துடைத்து கொண்டு உள்ளே வந்தாள். இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? கேட்டுக்கொண்டே கணவரின் முகத்தை பார்த்தாள். அவர் முகம் மிகவும் வாடி போயிருந்தது. இதை கவனித்த ரேவதி, ஏங்க ஏதோ உடம்பு சரியில்லையா? அவருடைய நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அப்போது அம்மா துணி துவைச்சாச்சா, எனக்கு காஃபி கொடுங்க என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்த மருமகள் மாமனாரை பார்த்து திகைத்து போனாள். சட்டென்று தன்னை சுதாரித்து கொண்டு, அப்பா 2 நாட்களாக சமையல்காரி வரவில்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் அத்தை கிட்ட காஃபி கேட்டேன் என்று மழுப்பிக் கொண்டிருந்தவளின் கழுத்தில் வைர நெக்லஸும் கையில் உயர் ரக கைப்பையும் மின்னிக் கொண்டிருந்தன. சுவாமிநாதனுக்கு சட்டென்று கோபம் வந்தது. ஆனாலும் இன்று எதுவும் சரியில்லை, இப்போது ஒன்றும் பேச வேண்டாம் என்று மனைவியுடன் கொல்லைப்புறம் சென்றவர் துணியை அலசி காயப்போட உதவி செய்தார். வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தபோது இன்னும் குழந்தைகள் அதே இடத்தில்தான் டிவி பார்த்து கொண்டிருந்தனர். இரவு 8 ஆகி இருந்தது. மகனோ மருமகளோ அதுவரை திரும்பி இருக்கவில்லை. எப்போது வருவார்கள் என்று எந்த தகவலும் இல்லை. கிளம்பி சென்றதை பார்க்கும்போது ஏதோ விசேஷத்துக்கு போக போகிறவளை போலத்தான் இருந்தது. சரி, தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட ஏதாவது செய்யலாம் யோசித்தபடி பேத்திகளிடம் சென்றாள் பாட்டி. செல்லக்குட்டிகளா, உங்களுக்கு தோசை வேணுமா இல்ல இட்லி வேணுமா? குழந்தைகளிடம் கேட்க, எங்களுக்கு ஒன்றும் வேணாம், நாங்க பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பித்தனர் பேத்திகள். இதை அனைத்தையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த சுவாமிநாதனை கையை பிடித்து தங்கள் அறையில் அழைத்து கொண்டு போய்விட்டவள் சமையலறைக்கு வந்து தங்கள் இருவருக்கு மட்டும் தோசை ஊற்றி பொடியை வைத்து கணவனிடம் கொடுத்து தானும் சாப்பிட்டாள். மிக மிக சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த சுரேகாவின் கழுத்தில் சில லட்சங்கள் பெறுமதியுள்ள வைர நெக்லஸ், மகனின் குடியும் கொண்டாட்டமும், பேத்திகளின் அலட்சியம், இதையெல்லாம் பார்த்த சுவாமிநாதனுக்கு இனி இந்த வீட்டில் தங்களின் நிலை என்ன என்று புரிய ஆரம்பித்தது. வைர நெக்லஸ் வாங்க முடியும் போது வாஷிங் மெஷின் ரிப்பேர் செய்ய முடியாதா? இதே நேரத்தில் வேலைக்காரி விடுப்பு, இதையெல்லாம் யோசித்த இருவருக்கும் தாங்கள் சரியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று தெளிவாக தெரிந்தது. இதையெல்லாம் நினைத்து இதயம் கணக்க உட்கார்ந்திருந்த இருவரின் கண்களிலும் தூக்கம் தொலைந்து போனது. காலை 7 மணிக்கெல்லாம் மருமகளின் குரல் அதிகாரமாக ஒலித்தது. அம்மா, சீக்கிரம் காஃபி கொண்டு வாங்க. கட்டிலில் இருந்து எழுந்திருக்க முயன்ற மனைவியின் கையை பிடித்து நிறுத்திய சுவாமிநாதன் வெளியே வந்தார். மருமகளே, அவளும் வயதானவள், வேலைக்காரி வரவில்லை என்றால் நீ வேலைகளை செய்ய ஆரம்பி. என் மனைவி உனக்கு உதவி செய்வாள், அவ்வளவுதான். இவள் உங்கள் வீட்டு வேலைக்காரி இல்லை என்று அழுத்தமாக கூறினார். அப்போது அங்கு வந்த அவருடைய மகன், அப்பா அம்மா இருவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், அமைதியாக இருக்க முடிந்தால் இருங்கள், இல்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போகலாம். இங்கு யாரும் உங்கள் கையை பிடித்து தடுத்து நிறுத்த மாட்டார்கள். அலட்சியமாக சொல்லவும் சுவாமிநாதனுக்கு அளவு கடந்த கோபம் வந்தது. என்னடா திமிரா பேசுகிறாய்? அவள் உன்னை பெற்ற அம்மா, நான் உன்னுடைய அப்பா. சிறுவயதிலிருந்து உன்னை வளர்க்க எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறோம் என்று தெரியுமா? எத்தனையோ தூங்காத இரவுகளை கொடுத்தாய் நீ, ஆனால் அதையெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம். நேற்றும் எங்களுக்கு தூக்கம் இல்லாத இரவுதான், சந்தோஷத்தில் அல்ல, மிகப்பெரிய சங்கடத்தில். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அனைத்தையும் செய்கிறேன், சொல்கிறேன். நீ உன்னை திருத்திக் கொண்டு தொழிலை நல்லபடியாக கவனி. நானும் எத்தனையோ முறை உன்னிடம் இது பற்றி பேச நினைத்தேன், ஆனாலும் எதையும் கேட்கும் மனநிலை நீ இல்லை. சொல்லிக் கொண்டிருந்தவரின் குரல் சற்று இறங்கியது.
அதுவரை அமைதியாக இருந்த மருமகள், அப்பா, நீங்க யாருக்கும் தெருவில் போறவங்களுக்கு செய்யல, இது உங்க கடமை. மேலும் இவர் உங்கள் ஒரே பிள்ளை கிடையாது. உங்கள் மகள் சாருமதிக்கு எவ்வளவு நகை போட்டிருப்பீர்கள், அதன் பிறகும் எவ்வளவு சீர்வரிசை செய்திருக்கிறீர்கள், அதையெல்லாம் நாங்கள் கேட்டோமா? நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததற்காக 4 வருடங்கள் உங்களை பார்த்து கொண்டோம். எங்கள் கடமை முடிந்தது, அவ்வளவுதான். தயக்கமின்றி சொல்லி முடித்தாள் மருமகள். இங்கே இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்க மொபைலில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த பேத்திகள் இருவரும் தலையை தூக்கி பார்த்துவிட்டு தங்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போல சிரித்து விளையாடி கொண்டிருந்தனர். அவருடைய மகன் கோபத்திலும் குடியிலும் சிவந்திருந்த முகத்துடன், அப்பா, இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க என்று கத்தினான். சற்று தணிந்திருந்த கோபம் மீண்டும் தலை தூக்கவே, நான் வீட்டை விற்று கொடுத்த பணத்தை கொடு, இதுக்கு மேல நாங்களும் இங்க இருக்க விரும்பல, பணத்தை எடுத்து வை, நாங்க போறோம் என்றார் சுவாமிநாதன். அலட்சியமாக சிரித்த மகன், என்னது பணமா? அதெல்லாம் செலவாகிருச்சு, ₹1 கூட கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். எல்லை மீறிய கோபத்துடன் சுவாமிநாதன் கையை ஓங்கிக் கொண்டு அவனிடம் சென்றார். குறுக்கே வந்த மருமகள் சுரேகா, அப்பா, எப்ப அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அன்னையிலிருந்து அவர் என்னோட கணவர். உங்களுக்கு அவர் மேல எந்த உரிமையும் கிடையாது, மரியாதையா வெளியே போயிடுங்க. இதுவரை உங்க பொண்டாட்டிய மட்டும் வச்சுக்கலாம் என்று நினைத்திருந்தேன். பரவாயில்ல, கொஞ்சம் பணம் தூக்கி எறிஞ்சா யார் வேண்டுமானாலும் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க. உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு இந்த நிமிஷமே மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ, இல்லைன்னா போலீஸ கூப்பிட வேண்டி வரும். மருமகளின் பேச்சை கேட்ட சுவாமிநாதனும் ரேவதியும் அதிர்ந்து போய் நின்றனர். அப்போது எழுந்து வந்த அவருடைய பேத்திகள் இருவரும், வயசானா ஒரு மூலையில அமைதியா இருக்கணும், இப்படியெல்லாம் அதிகாரம் பண்றதா இருந்தா உங்களுக்கு இந்த வீட்ல இடமில்ல, உங்களை கூட்டிட்டு வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு பள்ளிக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தனர். அதுவரை அதிர்ந்து போயிருந்த சுவாமிநாதன் தம்பதியர் இப்போது இடிந்து போயினர். இவர்களை பிஞ்சு குழந்தைகள் என்று நினைச்சோமே, எவ்வளவு பெரிய நஞ்சாக இருக்கின்றனர். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் தளர்ந்து போய் தங்கள் அறையை நோக்கி நடந்தனர். அம்மா, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணுங்க என்ற பேத்திகளின் குரல் மட்டும் கேட்டது. தங்கள் வாழ்க்கையின் மிக பெரும் அதிர்ச்சியான மோசமான இடத்தில் நின்று கொண்டிருந்தனர் சதாசிவம், ரேவதி இருவரும். கண்களில் வழியும் கண்ணீருடன் தங்களின் சில உடைகளையும் சில உடைமைகளையும் எடுத்து வைக்க ஆரம்பித்தனர். நல்ல வேளையாக கையில் கொஞ்சம் பணம் இருக்கிறது, மனதில் நேர்மை இருக்கிறது. எப்படியும் நானும் என் மனைவியும் கடைசி வரை நல்லபடியாக வாழ்வோம். இங்குதான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம், கடைசி வரை இங்குதான் இருப்போம் என்று எண்ணிய இந்த சூன்யத்திலிருந்து இப்போதே வெளியேறியாக வேண்டும். மனதில் மருகியபடி எழுந்த இருவரும் கையில் தங்கள் பைகளை எடுத்துக்கொண்டனர். கடைசியாக ஒரு முறை கடந்த சில வருடங்களாக தங்கள் உலகமாக இருந்த அறையை ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்த போது சமையல் அறையில் இருந்த படார் என்று பெரும் சத்தம் வந்தது. குக்கர் வெடித்து இருக்குமோ? இவர்கள் இருந்த அதிர்ச்சியில் அந்த சத்தம் இவர்களை பாதிக்கவே இல்லை. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் இரு பேத்திகளும் ஓடி வந்து அவர்களை கட்டிக்கொண்டு, தாத்தா, பாட்டி, அம்மாவுக்கு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ற நடுக்கத்துடன் அழுது கொண்டிருந்த அவர்களை விலக்கிவிட்டு வெளியில் வந்து பார்த்தனர். குக்கர் வெடித்த விபத்தில் மருமகள் சுரேகா முகத்தில் பெரிய தீக்காயம் ஏற்பட்டிருந்ததையும் உடம்பெல்லாம் கொட்டிய வெந்நீருடன் சமையலறை வாசலில் விழுந்து துடித்துக் கொண்டிருந்தாள். அவளை நோக்கி ரேவதி ஒரு எட்டு எடுத்து வைக்க அவளுடைய கையை இறுக பிடித்துக் கொண்டார் சுவாமிநாதன். அப்போதுதான் குளித்து முடித்து வெளியே வந்த அவர்கள் மகன் மனைவியின் நிலையை கண்டு மிகவும் பயந்து போனான். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பதறி போய் அப்பாவிடம் வந்தவன், அப்பா, அம்மா கதறியபடி அதற்கு மேல் பேச முடியாமல் அவன் மனைவியை நோக்கி கையை நீட்டி ஏதோ சொல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தான். இதை எதையும் சட்டை செய்யாத சுவாமிநாதன்
கையில் பைகளுடன் திரும்பி திரும்பி பார்த்தபடி வந்து கொண்டிருந்த மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறினாள். வீட்டுக்குள் இருந்த அழுகுரலும் கதறல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. தூரத்தில் ஆம்புலன்ஸ் வரும் ஓசை கேட்டது. பெரியவர்கள் இருவரும் தெருவிற்கு வந்தபோது அவர்கள் முன் ஒரு கார் வந்து நின்றது. தங்களை அழைத்து செல்ல கணவன் யாரையாவது கூப்பிட்டு இருக்கலாம் என்று நினைத்தபடி கணவனை பார்த்தாள் ரேவதி. ஆனால் அவரோ, இது நம் மகள் வீட்டு காரும் கிடையாது, பிறகு யாராக இருக்கும் என்று பார்த்து கொண்டிருக்க அதிலிருந்து இறங்கினார் மணிராஜ். அவருக்குத்தான் சுவாமிநாதன் அவருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் கடையை விற்றிருந்தார். மலர்ந்த முகத்துடன் கீழே இறங்கியவர், நல்ல வேளையாக நான் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டேன். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். இன்னும் சற்று நேரமாகியிருந்தால் உங்களை இங்கு பார்த்திருக்க முடியாது போலிருக்கிறதே. சிரித்தபடியே அருகில் வந்தார். கடந்த சில நாட்களாக வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் அவமானங்களையும் தவிர வேறு எதையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எல்லாம் சரியாகத்தானே இருந்தது. இவர் ஏதாவது புது பிரச்சனையை கொண்டு வந்து இருப்பாரோ? மனதுக்குள் சுணங்கியபடி சுவாமிநாதன் அவரை பார்த்தார். அவர்களின் வாடிய முகத்தை பார்த்த மணிராஜ், மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்கள் இருவரையும் பார்க்கும்போது ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது. நான் வந்ததுல தங்களுக்கு ஏதாவது வருத்தமா என்று கேட்டவர் தானே தொடர்ந்தார். என் மனைவியும் நானும் சில வருடங்களுக்கு மகளுடன் ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். கடையை விற்றுவிடலாம் என்று முடிவெடுத்தோம். அதனால் முதலில் உங்களிடமே கேட்டுவிடலாம் என்று இங்கே வந்தேன். இப்போது சுவாமிநாதன் பேச ஆரம்பித்தார். மணி, இப்போ கடையை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஆனா உங்களுக்கு சம்மதம் என்றால் கடையை நான் பொறுப்பாக பார்த்து கொள்கிறேன். அதற்கான சம்பளத்தை எனக்கு கொடுத்து விட முடியுமா என்று கேட்டார். மணிராஜோ, அது உங்கள் கடை, நீங்க பார்த்து கொள்ளுங்கள். எனக்கு இப்போது அவசரமான பண தேவை எதுவும் இல்லை. முடியும் போது பணத்தை கொடுங்க என்று சொல்லியபடி அவர்களை தன் காரிலேயே ஏற்றிக்கொண்டு கடையை நோக்கி சென்றார். கடையின் முதல் தளத்தில் மதிய நேரத்தில் ஓய்வெடுப்பதற்காக ஒரு 3 அறைகள் கொண்ட வீட்டை கட்டியிருக்கிறேன். அதிலேயே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் என்று மணிராஜ் சொல்ல, சுவாமிநாதனும் ரேவதியும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு நிம்மதியாக சாய்ந்து உட்கார்ந்து தங்கள் ஊரை நோக்கிய பயணத்தை தொடங்கினார்கள். கடவுள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நல்லவர்களுக்கு துன்பம் வந்தாலும் அது நிலையானதல்ல. ஆனால் தீயவர்களின் சுகம் தற்காலிகமானதுதான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.